மேடம் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு தான் வருவாங்களாம். ஓ, மேடம் கிட்ட பேசிட்டு வருவாங்களா? என்ன மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? எப்படி முக்கியமானவங்க இன்னும் வரல, மீட்டிங் ஆரம்பிச்சு என்ன பண்ண போறீங்க? சொன்ன டைத்துக்கு எங்க மேடம் வருவாங்க. அவங்க ஒண்ணும் இப்ப வரேன்னு சொல்லலையே, அவங்க கொடுத்த டைம்னு வரலையே. 5 நிமிஷத்துல உங்க மேடம் வர போறாங்க. எங்க மேடம் புயல் மாதிரி வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாங்க. பாப்போம் உங்க மேடம் புயல் மாதிரி வராங்களா இல்ல புயல் கூட சுனாமி வந்தா தாங்க முடியுமா? அப்படிதான் எங்க மேடம். பில்டப் தான் இருக்கு, மேடம் வந்த மாதிரி தெரியல. நம்ம மேடத்துக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? மீட்டிங் ஆரம்பிக்கும் போது கரெக்டா கால் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப கால் பண்ணுங்க, சரியா இருக்கும். அதான் அவங்க மேடம் புயல் மாதிரியாம கரெக்டா வந்துட போறாங்க. கால் பண்ணி சொல்லிருங்க. ஓகே. புயல் மாதிரியாமா? இன்னைக்கு டீல் முடிஞ்சா ஓகே, இல்ல நான் சொன்னதை கச்சிதமா முடிச்சிருங்க. சும்மா சும்மா மீட்டிங் போட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு டீல் முடிஞ்சாலும் சரி, முடியாம போனாலும் சரி, இவ டீலுக்குலாம் ஒரு காலம் ஒத்து வர மாட்டா. ஒத்து வரவா இப்படி 2 வாரமா தாக்கு பிடிக்க மாட்டா. நான் சொன்னதை முடிச்சிருங்க. சும்மா பேருக்கு தான் மீட்டிங். வேலையை கச்சிதமா முடிங்க. ஓகே மேடம். முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ண கூடாது. விசாரணை வரும்போதே எல்லா பாறையும் என் பக்கம் தான் திரும்ப. இதுதான் நீ எனக்கு கால் பண்றது கடைசியா இருக்கணும். முக்கியமான ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா ரோசிட்டா நம்பருக்கு கால் பண்ணு. மாட்டினா அவளோட சாரு மாட்டட்டும், சரியா? அவ போனுக்கு கால் பண்ணி நான் அட்டன் பண்ணிக்கிறேன். மீட்டிங் முடிஞ்சா கால் பண்ணு. உன் போனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். கரெக்ட் டயத்துக்கு மீட்டிங் போனா போதும். மீட்டிங் முடிஞ்ச உடனே நீ அங்க இருக்க கூடாது. மத்ததெல்லாம் நாம போன்ல பேசணுமே, அது மாதிரி இருந்தா போதும். ஓகே? சொல்லிட்டீங்கல்ல, கச்சிதமா முடிச்சிடுறேன். உன்னால முடியும்னு நான் நம்புறேன். பாரு, நாம நைட்டு பேசுனது ஞாபகத்துல இருக்கட்டும். கடுகளவும் வெளியில தெரிய வேண்டாம். எத்தனை நாள் ஓடி ஒளிய முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சிரு. காதம்பரி ஏன் இங்க வந்திருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் மேல எந்த பழி பாவமும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க வந்திருக்கா. பண்றது எல்லாம் அவ தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் சொன்னதை நீ ஃபாலோ பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கும், புரியுதா? கச்சிதமா முடிச்சிட்டு வரேன் மாமியாரே. நீ முடிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, முடிச்சிட்டு எனக்கு உடனே கால் பண்ணு, சரியா? அப்படி ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்குன்னா உடனே சதீஷ் அங்கே இருப்பான். ஓகே? அது மட்டும் இல்லை, கிஷோர் இந்நேரத்துக்கு அங்கே வந்திருப்பான். அவன் வந்திருக்கிறது அங்கே யாருக்கும் தெரியக்கூடாது, உன் கூட இருக்கவங்களுக்கும் தெரியக்கூடாது. சரிங்க மாமியாரே. மீட்டிங்ல இருக்கும்போது ஃபோன் ஆன்லேயே இருக்கட்டும். உன் கூட ஒரு பொண்ணு இருப்பாளே, அவ ஃபோனும் ஆன்லேயே இருக்கட்டும். 2 பேரும் எக்காரணத்தை கொண்டு ஃபோனை ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஏதாவது பிரச்சனைனா நான் இறங்கி அடிக்க. இன்னும் கரெக்டா 3 நிமிஷத்துல மீனா மீட்டிங்குள்ள போயிருவா. நீ அந்நேரத்துக்கு காதாம்பரி வீட்டுக்குள்ள போற. சரிங்க. எனக்கு தெரிஞ்சு நீ அவளுக்கு எந்த போனும் வராது. அப்புறம் அந்த வீட்டுக்கு போ. அவ கூட ஒருத்தி இருக்கா. கூட ஆட்கள் இருக்குதா? இருக்காங்க. எந்த போன் வந்தாலும் சரி, அங்க என்ன பேசினாலும் சரி, எல்லாத்தையும் நீ வாட்ச் பண்ணு. சின்ன குழு கிடைச்சாலும் போதும். ஓகே தே. சீக்கிரம் கிளம்பு. கேர்ஃபுல்லா இருக்கணும், புரியுதா? நான் பாத்துக்கிட்டேன் தே. ஐயோ, எப்படி டீல் முடியுதுன்னு தெரியலையே. இது வீடா இல்ல என்ன? இவ்ளோ பெருசா இருக்குது. இவ்ளோ பெரிய வீடு நம்ம ஊர்லயா? ஐயோ, காதாம்பரி. ஓ, டென்ஷனா இருக்கியா? ரோசிட்டா, ரோசிட்டா. எஸ் காதாம்பரி. கொஞ்சம் உன் போனை கொஞ்சம் தா. உன் பர்சனலா எதுவும் பார்க்க மாட்டேன். ஒரு கால் பண்ணணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும். கொஞ்சம் தா. நோ நோ நோ, மை போன் யாருக்கும் யூஸ் பண்ண கொடுக்கறது இல்ல. இவ எங்க உள்ளவா? முக்கியமான ஒரு கால் பண்ணணும். உங்க போன் என்னாச்சுடி? கைத்துல நான் வாஷ் மிஷின்ல வச்சிருந்தேன், தடுமாறி கீழே வந்துருச்சு. அதான். ஓ சரி, இருங்க எடுத்துட்டு வரேன். உன் போன்ல தானே எனக்கு காரியமே ஆக வேண்டியிருக்கு. இவன் பேசுறது நம்புற மாதிரியா இருக்குது. அத்தை அங்க இருந்தே கரெக்டா கணிச்சிட்டாங்களே. உன் போன்ல பேசட்டா என்ன? யார் போன்ல நீ பேச போற? அதை நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். போதும். என்ன இன்னுமா மீனா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா? பெரிய லெவல்ல மீட்டிங் வச்சிருக்காளா? ஏ மீனா, சீக்கிரம் வா. என்னக்கா? அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு ரூமா. எதுக்குக்கா? எனக்கு பென்சில் பேன் எல்லாம் முடிஞ்சிட்டு நான் வாங்க போறேன். நீயும் துணைக்கு வரியா? சரிக்கா. செம்மலியா கட்டியோ தமிழ் மொழியா கட்டி சொல்லிட்டு வந்துட்டா. நான் சொல்லிட்டு வந்தேன், உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வா கிளம்பு. சரிங்கக்கா.
உங்க வீட்டுக்கு தானடா கூட்டு வந்திருக்கேன். வேற ஏன்டா இந்த அக்கா பாரு. உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. விட்டா ராத்திரி கூட ஊர் சுத்திவியா? வடக்கு தெரு போகுமாமா. நீங்க வடக்கு தெருக்கு எதுக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஐயா நம்மள பத்தி என்ன தெரிஞ்சிட்டா மாமா? ஒழுங்கா தெற்கு வீட்லயே இருங்க. என்னாச்சு மாமா? எதுக்கு ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்காங்க? இல்ல 3 பேருமே அழுதுட்டா இருக்காவ. ஏன் மாமா? அவளுக்கு போகக்கூடாத இடத்துக்கு போகணும்னு ஆசை. ஆனா மாமா இங்க கூட்டு வந்துட்டேனா அதுக்கு தான் தேம்பி தேம்பி அழுதாவ. டேய் தம்பி எங்கடா போன? வடக்கு தெருல போய் விளையாடலாம்னு பார்த்தேன். ஆனா மாமா இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. வடக்கு தெருல யார் வீட்ல விளையாட போற? டேய் உனக்கு வடக்கு தெருல யாரடா இருக்கா? என் ஃப்ரெண்ட் ரோசி இருக்கல்ல. ஏய் அவளுக்கு நடுத்தறல. அவளுக்கு நடுத்தறவா. அந்த அருண் இருக்காமல அவன். அருண் கிஷோர் கூட தான் படிச்சான். நான் கூட தான படிச்சா. அவ வீட்டுக்கு போறான்னு பாத்தீங்களா? ஆமா. ஆனா மாமா இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நாங்களும் மாமா பாசத்துல தான் தூக்கிட்டு வராங்கன்னு நினைச்சு நம்பி ஏறணும். இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. எங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? சரி சரி இங்க வாங்க இங்க வாங்க. டேய் இங்க வாடா. நான் உங்க அக்கா மாதிரி கூப்பிடுறாங்க. இங்கே இந்த விளையாடுங்க. மாமாக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. முடிச்சிட்டு வாரேன். இறக்கிவிடு மாமா. இரு இறக்குவேன். இனிமேல் வடக்கு தெருல தெற்கு தெருலன்னு உங்களை பார்த்த இல்ல வேற யாரு கூடயாவது உங்களை பார்த்த துண்டு கட்ட கட்டி இங்க கொண்டு விட்டுட்டு போயிருவேன். அத விட்டுட்டீங்கல்ல. நாங்க விளையாடதான் மாமா போவோம். நீங்க எதுக்கு போவீங்கன்னு எனக்கு தெரியும். அத சொல்லிட்டோம்ல. இனிமேல் உங்களை யாரு கூடயாவது பார்த்த டேய் உண்மை சொல்லுங்கடா. யாரு கூட சேர்ந்தீங்க? டேய் ஊருக்குள்ள ஒரு புத்திசாலி இருந்தாலே தாங்காது. நம்ம வீட்ல அநியாயத்துக்கு எல்லாருமே புத்திசாலியா இருக்காங்கடா நம்மள தவிர. அதான் எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு. நம்மள தவிர எல்லாரும் புத்திசாலியா இருக்காங்களே. அது எப்படிடா நம்ம மூஞ்சி மாதிரியே பார்த்தே கண்டுபிடிக்காங்க? கரெக்டா கண்டுபிடிக்க பத்தியா? டேய் உங்ககிட்ட தான் கேக்குறேன். யாரு கூட பழகுனீங்க? டேய் தப்ப முடியாதுடா. உண்மை சொல்லிருமாடா. உண்மையை சொல்ற தர வர வழி இல்ல. அக்கா இவனை ஏதோ பிளான் போடுறானுங்க அக்கா. இவனுக்கு மட்டும் இன்னைக்கு உண்மை சொல்லாம போட்டோம். ஏதோ ஒண்ணு இருக்கு. மாமா இளமரக்காய சொல்லிட்டு போறாவ. உண்மையை சொல்லுங்கடா. யாரு கூட புதுசா பழகிட்டு இருக்கீங்க? என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் ஏதாவது செய்வேன். இல்ல நான் பாட்டி கட்டி அப்பா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். அக்கா தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. சத்தியமா என்னமோ பண்ணிருக்காங்க அக்கா. அதான் மூஞ்சில திருட்டு புத்தி அப்படியே தெரியுதே. அப்படியேவா தெரியுது? அப்பண்டமா தெரியுது. அதாமல தாய் மாமாவை கண்டுபிடிச்சிருக்காவ. எல்லாம் உங்க மொழிதாமல. என் மொழி அழகா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாவல. உன் மொழி தானே? உன் கண்ணை வச்சே கண்டுபிடிச்சிருக்காவல. டேய் இப்ப ஏதாவது பண்ணுங்கடா. டேய் மலிப்பிட்டு ஓலெல்லாம் நட்டு நினைக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உண்மை சொல்லுங்கடா. யார்கிட்ட புதுசா பழகிட்டு இருக்கீங்க? வடக்கு தெருக்கு எதுக்கு போறீங்க? அங்க யார் இருக்கா? ரோசிட்டான்னு சொன்னீங்க. சொட்டு எண்ணிடுவேன். அக்கா கயிறு எடுத்துட்டாரே இந்த மாட்டிலே கட்டி வச்சிருவா. என்ன நான் தம்பி என்ன மாட்டிட்டு இருக்க? தம்பினா தம்பினா தப்பு பண்ணவில்லாமா? தொலைச்சிருவான் தொலைச்சி. என்னல இதுக்குதான் நம்ம தெற்குட்டு பக்கமே வராம இருந்தோம். இப்படி வந்து தருணமா போட்டு கொடுத்துட்டு போயிட்டாவல. டேய் நான் புது வீட்டுக்கு போறேன். நீ ஒண்ணு போக வேண்டாம். உண்மை சொல்லிட்டு போ. வடக்கு தெருல யார் வீட்டுக்கு போறீங்க? வடக்கு தெரு அது ஒரு பெரிய விஷயமா? தருண் மாமா ஒண்ணு இப்படி சும்மா சொல்றவங்க கிடையாது. ஏதோ ஒண்ணு இருக்கு. உண்மை சொல்லுங்க. அது எப்படி தருண் மாமா மட்டும் நம்புற எங்களை நம்ப மாட்டீங்க? தருண் மாமா பத்தி எங்களுக்கு தெரியும். உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். டேய் வலியே இல்லடா. சொல்லிருவேன்டா. இது என்ன தப்பாடா இருக்கு? டேய் பயப்படாதீங்கடா. சொல்லுங்க. அக்கா நான் சொல்லுவேன். வீட்ல யாத்தி சொல்ல மாட்டீங்களா? சரிடா சொல்லுங்க. நாங்க சொல்ல மாட்டோம். அக்கா நாங்க ஆதிரத்தா இருந்தாங்கல்ல ஒரு வீடு. அதான் காதாமரியத்தை இருக்காங்கல்ல அவங்க ஒரு வீட்ல இருக்காங்கல்ல. காதாமரியத்தை வீட்டுக்கா போனீங்க? உங்களுக்கு பயமா இல்ல? இருந்துச்சுக்கா ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா 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 அந்த வீட்ல ஒரு நிமிஷம். டேய் நீ சொல்லுடா. அக்கா எல்லார் வீட்லயும் தாத்தா இருக்கு. நம்ம வீட்ல மட்டும் தாத்தா இல்லன்னு நம்ம ரொம்ப
சொல்லுத. கிட்ட தள்ளி வாயா. என்னடா சொல்றீங்க? டேய் கேட்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு. என்னடா சொல்றீங்க? காதாம்பரி அத்ததா அப்படி இருப்பாங்க. ஆனா அந்த வீட்ல ஒரு தாத்தா இருக்காங்க தெரியுமா? தாத்தாவா? என்னடா சொல்றீங்க? ஆமா தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தா ரொம்ப பாசமா இருப்பாங்க. எங்களெல்லாம் தூக்கிட்டு போய் ஐஸ்கிரீம் கேக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எங்களை எப்படி கொஞ்சுவாங்க தெரியுமா? உப்பு மூட்டெல்லாம் சமைப்பாங்க. வீட்டுக்குள்ள யானை சவாரிலாம் பண்ணுவாங்க. முத்தம் கொட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சுவாங்க. முதுகுல வச்சு யானை போன மாதிரி எப்படி சவாரி பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல பெரிய பெரிய சாக்லேட் கொடுப்பாங்க. எங்களுக்கு பூட்ரஸ் கூட எடுத்து கொடுத்துருக்காங்க தெரியுமா? டேய் எனக்கு தலையே சுத்துதுடா. யார் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? நம்ம தாத்தாக்கா. டேய் நமக்கு தாத்தாவே கிடையாதுடா. ஆனா அந்த தாத்தா சொன்னாங்க நான் உங்களுக்கு தாத்தாவா இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிருக்காங்கக்கா. சந்தோஷமா இருக்குடா. நிஜமாவாடா? ஐயோ டேய் எங்களையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்டா. சொன்னா நீங்க எங்களையும் காட்டி கொடுத்துட்டா அது எப்படிடா காட்டி கொடுப்போம்? தாத்தான்னா யாருக்கு தான் பிடிக்காது? டேய் அந்த தாத்தா வேற என்னலாம்டா பண்ணுவாங்க? அக்கா உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த தாத்தாக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். சில நேரம் அழுவாங்க தெரியுமா? நாங்க வீட்டுக்கு போறோம்னு சொன்னாலும் அந்த தாத்தா அழுவாங்க. எங்களுக்கு அழுகையா வரும். அதனாலதான் வீட்டுல ஏமாத்திட்டு தாத்தா வீட்டுக்கு போயிருவோம். அப்பதானே தாத்தா அழ மாட்டாங்க. தாத்தா அழுதா எங்களுக்கு அழுகையா வரும். அதான் நாங்க இப்ப கூட தாத்தா வீட்டுக்கு போலான்னு பார்த்தோம். தாரன் மாமா தான் ஏமாத்திங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. டேய் நீங்க சொல்லதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா. எனக்கும் அந்த தாத்தாவை பார்க்கணும் போல இருக்குதே. என்கிட்ட அப்படி நடந்துக்கிடுவாங்களா? நானும் தாத்தான்னு கூப்பிடலாமா? அக்கா உங்களெல்லாம் எப்ப வருவாங்கன்னு கேட்பாங்க. நிஜமாடா? அக்கா நாமளும் தாத்தாவை பார்க்க போமாக்கா. சரி. ஹை நமக்கு தாத்தா இருக்காங்களா? அக்கா அது நம்ம தாத்தா இல்ல. ஆனா அந்த தாத்தா நமக்கு சொந்தமாயிருவாங்களாம். எப்படி இருந்தானடா? தாத்தா தாத்தா தானே. டேய் எங்களையே கூட்டு போங்கடா. அப்ப நம்ம வீட்ல யார்கிட்ட சொல்ல மாட்டியா? யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்டா. டேய் எங்களுக்கு ஆசையா இருக்குடா. கூட்டு போடா. அந்த தாத்தா எங்ககிட்ட அதே மாதிரி நடந்துடுவாங்களா? உங்ககிட்ட பாசமா இருப்பாங்க. ரொம்ப பாசமா இருப்பாங்களோ? ஆமாக்கா நம்மளுக்காக நம்ம வீட்டு பக்கத்திலே வாரேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? டேய் நீங்க சொல்ல எனக்கு அந்த தாத்தா பார்க்கணும் போல இருக்கு. அந்த தாத்தா எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்கன்னா நம்ம வீட்ல அப்பா சித்தப்பாலாம் இருக்காங்களா அப்படி இருப்பாங்களா வேற மாதிரி இருப்பாங்களா? நம்ம கிச சித்தப்பா இல்ல கிச சித்தப்பா பார்த்தா அந்த தாத்தா பார்க்கவே வேண்டாம். ரெண்டு பேரும் ஒண்ணு போல இருப்பாங்க. அப்படியா? ஆமாக்கா நான் கூட ஃபர்ஸ்ட் இது கிச சித்தப்பா நினைச்சேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு அது தாத்தாவா. அப்படியா? அக்கா பாட்டிக்கிட்ட சொல்லிட கூடாது. சே நாங்க சொல்ல மாட்டோம். சரி வாடா கூட்டு போடா. டேய் நாங்க இப்போ நோட்டு பென்சில் வாங்குறதுக்கு தான் போறோம். வடக்கு தெரு பக்கத்துலனே இருக்குது. அப்படி பார்த்துட்டு வந்துடலாமா? இவ்வளவுதானே? வாங்க நாங்க கூட்டிட்டு போறோம். சரிடா வா. அக்கா போறதா சரிதான். தரன் மாமா அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பான். பார்த்து போகணும். சரிடா. என்னதான் நீ பண்ணாலும் உன் பாச்சா பழிக்காது. நீ எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தியா? கொஞ்சம் தடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நீ முடிஞ்சிருப்ப. நான் போட்ட உயிர் பிச்சையில தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. மறந்துடாதம்மா. திட்டம் என்ன எல்லாத்தையும் என் தாத்தா சொல்லிட்டாங்க. நான் பாட்டிட்ட சொல்லிட்டேன். இந்நேரத்துக்கு பாட்டி எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. கதம் கதம்